ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சீசன் வந்துட்டாலே கண்டிப்பாக வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுப்போம். வருஷக்கணக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற மாங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீட்டு மாங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல உருண்டையாக இருக்கிற மாதிரி மாங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து ஆவக்காய் மாங்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் வாங்கும் போது நல்லா அழுத்தி பார்த்து வாங்குங்க. நல்ல கெட்டியாக இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் கூட பழமாக இருக்கக்கூடாது. நல்ல புளிப்பாக இருக்கணும். நல்ல காயாக இருக்கிற மாதிரி மாங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல புளிப்பாக நல்ல காய் மாதிரி இருந்தால் தான் வருஷக்கணக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஊறுகாய் போடுறதுக்கு 1 கிலோ 100 கிராம் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கிறேன். இந்த அளவுள்ள மாங்காய்க்கு எந்த மாதிரி எந்த அளவுகளில் மசாலா போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற அளவுகள் சொல்கிற மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் போடும் போதும் நல்ல பக்குவமாக கரெக்டாக வரும். இல்லைனா கூட குறைய ஆயிரும். வருஷக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ண போகிற மாங்காய் அப்படிங்கிறதுனால பல்க் குவான்டிட்டியில் நம்ம வாங்கி போடுவோம் இல்லையா? ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மசாலா எல்லாமே சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாங்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காயை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற சீட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி கட் பண்ணும்போது உள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லையா? அதோட சேர்த்து ஊறுகாய் போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதை ரிமூவ் பண்ணாமல் சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு தான் போடுவாங்க. இதுதான் வந்து சரியான மெத்தட். ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா இந்த ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே ஸ்பெஷல். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு தான் போடுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி போட போகிறோம். இந்த ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சென்டரில் இருக்கிற இந்த லேயர் தான். ஸோ அதை வந்து நல்லா சேர்த்து கட் பண்ணிட்டு போடுங்க. அது ஊற ஊற நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மாங்காய் ஊறுகாய் போடும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், மாங்காயிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. கையிலையோ கத்தியிலையோ கட்டர் போர்ட்லையோ நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லையோ எதுலேயுமே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். எல்லா மாங்காயும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா? பெரிய ஸ்பூன், இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். ஊறுகாய் போடுறதுக்கு சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அடுத்து கடுகு, அதே டேபிள் ஸ்பூனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக மிளகாய்த்தூள், குண்டு மிளகாய் இருக்கு இல்லையா? அதை வாங்கி நல்லா காய வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி. கடையில் பேக்கெட்டில் விற்கிற மசாலா வாங்காதீங்க. அதில் கலப்படம் இருக்கும். அதே மாதிரி தனி மிளகாய் தூளாக இருக்கணும். இதில் தனியாத்தூள், மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி எதுவுமே கலக்கக்கூடாது. வெறும் குண்டு மிளகாயை காய வச்சு திரிச்சு எடுக்கணும். அதையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த டேபிள் ஸ்பூனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி குண்டு மிளகாய் வாங்கி காய வச்சு திரிச்சிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்ல காரசாரமாக நல்ல சூப்பராக இருக்கும். 2 முழு பூண்டை தோல் உரித்து அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் கடுகு வாங்கும் போது இந்த மாதிரி பெரிய கடுகாக வாங்கிக்கோங்க. சின்ன கடுகு வாங்காதீங்க. பெரிய கடுகு யூஸ் பண்ணாதான் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். சின்ன கடுகு யூஸ் பண்ணும் போது ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒன்று ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த மாதிரி ஊறுகாய் போட்டாலும் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். கல்லுப்பை இந்த மாதிரி அரைச்சிட்டு போட்டோம் அப்படின்னா வருஷக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெடாமல் இருக்கும். கல்லுப்பு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அளவோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டுக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா உதிர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் அரையாமையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல கொரப்பாக எல்லா கடுகுமே அரைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், கடுகை வறுக்காமல் அப்படியே சேர்த்து அரைக்கிறோமே, இதனால் கசப்பு தன்மை கொடுக்காதான்னு. கண்டிப்பாக வராது. இந்த ஊறுகாய்க்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க. பெரிய கடுகாக இருக்கணும். இந்த மாதிரி நல்ல கொரப்பாக அரைச்சி சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்தாலே சுத்தமாக கசப்பு தன்மை இருக்காது. அடுத்ததாக வெந்தயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெந்தயமும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாயில் நம்ம சேர்க்குற இந்த கடுகு, வெந்தயம், மிளகாய் தூள் இதுதான் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். கடுகையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா?
ஊறுகாய் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மசாலால இந்த கடுகு, வெந்தயம் நல்லா கொர கொரப்பா இருக்கிறது அப்படியே தெரியும். ஒண்ணு ஒண்ணா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒவ்வொரு மசாலாவையும் அரைக்கும்போது தனித்தனியா தான் போட்டு அரைக்கணும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பக்குவத்துல அரைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்னும் அரையறதுக்கு ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும். ஒண்ணா போட்டுட்டோம் அப்படின்னா சரியா வராது. அதனால ஒண்ணு ஒண்ணா போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. கல் உப்பு நல்லா நைஸா அரைக்கிற மாதிரி இருக்கணும். கடுகும், வெந்தயமும் கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா கடுகையும், வெந்தயத்தையும் கூட தனித்தனியா தான் போட்டு அரைக்கணும். ஏன்னா ஒவ்வொன்னு அரைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரி டைம் தேவைப்படும். அரைச்ச மசாலாவ டைரக்ட்டா ஊறுகால சேர்த்துறாம ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்து கையால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில ஈரம் இல்லாம பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஊறுகால சேர்க்க போறோம். அடுத்ததா முக்கியமான பொருள் நல்லெண்ணெய். ஊறுகாய் கெடாம வருஷக்கணக்குல வச்சு யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த நல்லெண்ணெய் தான். வேற எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்ல பிராண்டடா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல மணமாவும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம வருஷக்கணக்குல வச்சு யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மண்சட்டி பாத்திரங்கள், இல்லைன்னா பீங்கான் ஜாடிகள், இல்லைன்னா கண்ணாடி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்க. அலுமினியமோ இல்லைன்னா சில்வரோ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பாத்திரங்கள்ல போட்டிங்கன்னா ஊறுகாயும் சீக்கிரமா கெட்டு போயிடும். பாத்திரங்களும் சீக்கிரமா ஓட்டையாகி வீணா போயிடும். மண்சட்டி பாத்திரத்துலையும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம கொஞ்ச நேரம் வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊறுகாய் போட்டிங்கன்னா சரியா இருக்கும். டைரக்டா ஃபர்ஸ்ட்டு மாங்காயை சேர்த்துறாம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலால இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி கொஞ்சமா மாங்காயை போட்டு ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா, அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி லேயரா போடுறோம்னா அப்பதான் மிக்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம சேர்க்கிற மசாலாவும் எல்லா மாங்காயிலையும் ஒரே மாதிரி பிடிக்கும். ஒரேடியா மாங்காயை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேல மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்றதுக்கும் சிரமமா இருக்கும். மசாலாவும் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ சீக்கிரத்துல பிடிக்காது. ரொம்ப நேரம் போட்டு கிளற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி லேயரா போட்டு பாருங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது. ஒரு லேயர்ல ஒவ்வொரு மாதிரி மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. எப்படியும் நம்ம மிக்ஸ் பண்ண தான் போறோம். மிக்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம தோராயமா ஒரு லேயரா போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்ச எல்லா மசாலாவையும் உள்ள போட்டாச்சு. அடுத்ததா இதில் ஆயில் சேர்க்க போகிறோம். நான் 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் 1/2 லிட்டர் மட்டும் தான் இதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிற மாங்காய் 1 கிலோ 100 கிராம். இந்த 1 கிலோ 100 கிராம் அளவுள்ள மாங்காய்க்கு 400 ml எண்ணெய் ஊற்றினாலே சரியாக இருக்கும். ஆனால் நான் ஒரு 500 ml ஊற்றிருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஊறி இருக்கும். மாங்காயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2, 3 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆந்திராவில் இந்த ஊறுகாய் ரொம்பவே ஃபேமஸ். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஊறுகாய் நல்ல மணமாக இருக்கும். இந்த ஊறுகாயை திறக்கும் போதே அந்த நல்லெண்ணெய் வாசனை நல்லா வரும். நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க இருந்துச்சுன்னா 3 வருஷம் கூட கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். வேறு எந்த ஆயிலும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெயோ, விளக்கெண்ணெயோ இல்லைனா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். கடையில் வாங்குற ஊறுகாய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் பவுடர் சேர்ப்பாங்க. கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வினிகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே சேர்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கலர் பவுடர், வினிகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நல்ல சுத்தமான முறையில் செய்கிறோம். ஸோ அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கெட்டு போகாமல் இருக்கும். 500 ml எண்ணெயையும் மொத்தமாக சேர்த்துறாம 3 டைம் கிட்ட டிவைட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வசதியாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே எண்ணெய் நல்லா பரவும். ஊறுகாவை மிக்ஸ் பண்ணும் போது கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கை யூஸ் பண்ணாதீங்க. கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் எடுத்திருந்தேன். அதில் பாதி பாட்டில் 500 ml அப்படியே ஊற்றிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 3 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுங்க. அந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மாங்காய் நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஊறி எண்ணெய் எல்லாம் நல்லா அப்படியே மிதக்க மிதக்க வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா கிளறினதுனால மண்சட்டி பாத்திரங்களில் ஓரங்கள்லாம் மசாலா இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வெயிலில் வச்சிடலாம். இப்போ நீங்கள் மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கிறதுனால ஒரு சிறு கசப்பு தன்மை இருக்கும். மாங்காயும் பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காயாக இருக்கும். இதே 3 நாள் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மசாலாவில் நல்ல மாங்காய் ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு மூடி வைங்க. அப்போ தான் வெயில் நல்லா படும். தூசி மண் உள்ளே போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் வெயிலில் வைக்கிறதுக்கு
நமக்கு மாங்காயில் வெயில் படுறதுக்கு வசதியாக இருக்கும். 3 நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்ல மிதக்க வந்திருக்கு பாருங்கள். மாங்காயும் மசாலாவில் நல்ல ஊறி இருக்கு. இப்போ எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா சுத்தமாக அந்த கசப்பு தன்மை தெரியவே தெரியாது. இன்னும் ஊற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வருஷக்கணக்கில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே ஊறுகாயில் நல்லா ஊறி மேலே இந்த மாதிரி நல்ல மிதக்க வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஊறுகாயும் வருஷக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். 3 நாள் வெயிலில் வைப்போம் இல்லையா, அப்போது டெய்லியுமே காலையில் ஒரே ஒரு டைம் மட்டும் கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுங்க. அதுக்கப்புறம் துணி போட்டு மூடி வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னா சரியாக வந்துடும். மாங்காய் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. நம்ம சேர்த்துருந்த கடுகு வெந்தயம் குறப்பாக பொடி பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அது இந்த மசாலாவில் பாருங்கள் நல்லா தெரியுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது. சுட சுட சாதம் வடித்து இந்த மசாலா மட்டுமே எடுத்து போட்டு நல்லா பெரட்டி ஒரே ஒரு மாங்காய் துண்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். களி, கோதுமை களி, கேப்பங்கூழ், பழைய சாதம், கம்பஞ்சோறு இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஏன் பிரியாணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருந்தே சின்னதாக ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்காவது அந்த மாதிரி ஐடியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.